ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி மோங்க. இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் லைஃப் என்னென்னு பார்க்கலாம். காலையில் எழுந்த மழை தூறிக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் பாட்டுக்கே தண்ணி ஊற்றி கார் பார்க்கெலாம் கூட்டிகிட்டு தண்ணி ஊற்றி கோலம் போட்டுட்டு வாசலில் விளக்கேற்றிட்டு துளசி மாடத்துக்கு விளக்கேற்றிட்டு நாய்க்கு தண்ணி தொட்டியில் பிடிச்சி வச்சுட்டு வாசல் கார் பார்க்லேயும் செவுத்தில் வாசலில் விளக்கேற்றிட்டு சாமிக்கு விளக்கேற்றி பேரிக்காய் ஆப்பிள் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஆரஞ்சு தண்ணி வெத்தலை பாக்கு வச்சுட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். பசங்களுக்கு பேரிக்காய் பச்சை திராட்சை மாதுளம்பழம் தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸு. பாப்பாவுக்கும் அது 3 இருக்கணும். ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் எனக்கு அவனுக்கு வச்சுட்டு எனக்கு வைக்கலம்பா. ஸோ அவளுக்கும் சின்ன டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக போட்டு கொடுத்தாச்சு. மார்னிங் டிஃபன் வந்து பொங்கல் தான். 1 கிளாஸ் டம்ளரு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் முந்திரி, மிளகு சீரகம் நெய்யில் தாளிக்காமல் அப்படியே அதிலே போட்டு வேக வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியும் பருப்பையும் கழுவி 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், முந்திரி, மிளகு, சீரகம், மிளகாவை வந்து உடச்சிக்கிட்டேன் நான் ஒரு 2 மிளகா தான். ஸோ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். எனக்கு நெய் காலி ஆகிடுச்சு. ஸோ எமர்ஜென்சிக்கு நான் ஜிஆர்பி கடையில் வாங்கிக்கிட்டேன். நான் வந்துட்டு எப்போதுமே இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கிட்டுருக்கேன். அதை ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துட்டேன். பருப்பு நல்லா குழஞ்சி பொங்கல் வெந்துருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி தாளிச்சிட்டேன். கொஞ்சமாக மிளகு சீரகம் போட்டு அது அந்த தாளித்த நெய்யை விட பச்சை நெய் வாசம் நல்லாயிருக்கும். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் நான் நெய் சேர்த்து தான் ஊற்றுவேன். நெய் சேர்த்து ஊற்றிட்டேன். கருவேப்பிலை போடலை. ஸோ அதை மேலே அதுக்கப்புறமா மறந்துட்டதுனால அது மேலே போட்டு கிளறி வச்சாச்சு. தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. பொங்கல், தேங்காய் சட்னி டிஃபனு. ஸோ பசங்களுக்கு ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எடுத்து வச்சிட்டோம்னா அவங்க சாப்பிடுவாங்க. மீதி வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூடாக கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் ஆல்ரெடி பசங்களுக்கு. ஸோ தேங்காய் சட்னியும் பொங்கலும் 2 பசங்களுக்கும் எடுத்து வச்சாச்சு டிஃபன். அவங்க சாப்பிட்ருவாங்க ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு. இன்றைக்கி புளி சாதம், வெண்டைக்காய் பொரியல் தான் மத்தியானம் லஞ்சுக்கு. ஸ்நாக்ஸ் வந்து திராட்சை, மாதுளம்பழம், பேரிக்காய். பொங்கல், தேங்காய் சட்னி டிஃபன். அவ்வளோதான் இன்றைக்கி. புளி நைட்டு